வணக்கம் சார். உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? என் பேர் கிருஷ்ணன் சீனிவாசன். சென்னை குரோம்பேட்டையிலேருந்து வரேன். எனக்கு குருவாக என்னுடைய ஜோதிட தேடலுக்கு, என்னுடைய ஜோதிட ஞானத்துக்கு அடிகோலாக இருந்த எனது குரு மணிகண்ட ராஜா அவர்களுக்கு என்னுடைய சமர்ப்பணத்தை தெரிவிச்சுட்டு என்னுடைய பேட்டி தொடர். ஐயா, நீங்கள் ஐயாட்ட என்னெல்லாம் பாடங்கள் படிச்சிருக்கீங்க? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயா கிட்ட நான் சின்னஞ்சிறு வயதிலிருந்து யாருக்காவது இருக்கும்போது நான் வாக்கு இது மாதிரி கல்யாணம் இதெல்லாம் நான் பண்ணி இது பண்ணுவேன், ஜோதிடம் சொல்லுவேன். என்னுடைய ஜோதிட ஞானம் மேலும் மேலும் பெருகிறதுக்கு காரணம் இந்த தர்மசாஸ்திர அறக்கட்டளை மூலமாக நான் ஐயாவுடைய வழிகாட்டுதலில் என்னுடைய ஜோதிட ஞானம் என்னை பெருக்கிக்கிறதுக்கு வழிகோலாக இருந்தது. மேலும் நான் ஐயாட்ட ஜாமக்கல் நவாம்சத்தை பற்றி ஐயாட்ட படிச்சிருக்கேன். ஜாமக்குல் கணிதத்தை பற்றி ஐயா போட்ட வகுப்பிலும் படிச்சிருக்கேன். அப்புறமா ஓர திதி கரணம் அவர் என்னென்ன கிளாஸ் போடுறாரோ அதெல்லாம் நான் படித்து என்னுடைய ஞானத்தை பெருக்கி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அந்த ஜோதிட இதை வழங்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு இதில் நிறுவனத்தில் பறிபுறதுனால என்னால் ஃபுல் டைம் ஒரு ஜோதிடராக என்னால் செயல்பட முடியல. இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் மேலும் எனது பணி நிறுவனத்தில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவதற்கு என்னை ஒரு முதல் மனிதராக அவர்களை என்னை அரவணைப்பதற்கும் இந்த தர்மசாஸ்திராவில் நான் படித்து நான் தெரிந்து கொண்ட ஜோதிட ஞான விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அதிகமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதற்கு காரணமான ஜோதிட மணிகண்ட ராஜா ஐயாவை நான் மேலும் என் லைஃப்பில் நான் மறக்க முடியாது. அவர் சமர்ப்பணங்களை இந்த பேட்டி மூலம் நான் சமர்ப்பிக்கிறேன். ஐயா, ஏதாவது குறைகள் இருக்கா? குறைகள் இதை என்னை பொறுத்த வரைக்கும் குறைகள் எதுவும் இல்லை. ஏன்னா அவர் கொடுத்த இதை முறையாக பயன்படுத்த என்னால் நேரம் பத்தலை. அதுதான் என்னுடைய குறையை தவிர வேறு எதுவும் இது சொல்ல மாட்டேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும். ஏன்னா நான் கேட்குறேன், சில பேர் ஐயா சரியாக சொல்ல முடியாது, நம்ம கேட்ட பதிலுக்கு சரியாக ஆன்சர் கொடுக்கல அப்படின்ற ஒரு இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய நேரம், அவருடைய ஃபோக்கஸ், ஏன்னா நம்ம போய் நம்ம கேட்குற சின்ன கேள்விகள் அவர்கிட்டேருந்து வர ஞானத்தை நமக்கு கிடைக்காம போயிடும். அது புரிஞ்சிக்க மாட்டேன். ஐயா நம்ம கேட்ட கேள்விக்கு சொல்லலைன்ற மன வருத்தம் தான் இருக்கே தவிர ஐயா கிட்டேருந்து நிறையா நம்ம பெறலாம் அப்படின்ற இது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் இல்லை, குறைன்றதை நம்ம சொல்லவே முடியாது. மிக்க நன்றிங்கய்யா.